மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம சண்டே ஸ்பெஷல் கன்சிடர் 3 ஒரு 3 ஸ்டாக் பத்தி பேச போறோம். அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில முக்கியமா நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவேளை இல்லைன்னா இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம சேர்க்கலாமா வேணாமாங்களா நீங்க பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய வேலை என்னது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் சொல்றேங்கிறதுக்காக எந்த ஸ்டாக்கையும் எந்த பிரைஸ்ல நீங்க வாங்கக்கூடாது. நீங்க அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்தா போங்க. ஓகே. மீன் டைம் இந்த இடத்துல எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டாக்ல இருந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கு உங்களுக்கு, அதாவது இந்த 3ல இது பெஸ்ட்பா அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன புரியும்னா எந்த மாதிரியான ஸ்டாக் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, எதை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ என்ன பெட்டரா நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவேன். ஓகேவா? நம்ம பார்க்க போற முதல் ஸ்டாக் எதுன்னு கவனிச்சோம்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட ஷேர் பிரைஸ் 109 ரூபாய். நிறைய நாள் நீங்க கேட்டீங்க, எப்பவுமே 4000 3000 10,000 சொல்றீங்க, கம்மியா சொல்லுங்க கம்மியா சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க 109 ரூபா அரௌண்ட் அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லையா. இந்த ஸ்டாக் போன 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 150% growth கொடுத்துருக்கு. அதுவும் இந்த ஜனவரி மாசம்லாம் நல்ல பீக் எடுத்து அதுக்கப்புறமா இப்ப இந்த வார் ப்ராப்ளம் வந்ததுனால என்ன, இப்போ வார்லாம் வந்தா என்ன ஆகும், உங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில இருக்கிறவங்க ஹோட்டல்ஸ் தங்குறதுனால வரக்கூடிய வருமானத்தை விட வெளிநாட்டு மக்களும் கூட சேர்ந்து வரும்பொழுது, அதாவது டூரிசம் வரும்பொழுதும் இன்னும் நல்ல ஒரு வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன் இப்ப குறைஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. நீங்க அந்த ஸ்கிரீன்ல கவனிங்க, மார்ச் ஏப்ரல் மேல இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் செட்டில் தான் வந்திருக்கும். 2025லயும் சரி 23லயும் சரி, வெறும் 24 மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அதை தந்துட்டு எல்லா காலங்கள்லயும் மார்ச் ஏப்ரல் மேல செட்டில் ஆகுது இயல்பு தான். இப்போ வார் பேனிக்கா இருந்ததுனால இயல்பு. ஆனா ரேட்டு பாருங்க 109 ரூபாங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த 109ங்கிறதே போன 5 வருஷத்துல எத்தனை பர்சன்ட், 150% growthன்னு சொன்னேன். இந்த கம்பெனியோடைய பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு கவனிக்கணும்னா, இந்த கம்பெனி ஓரளவுக்கு ரொம்ப பிரீமியமான கஸ்டமர் அப்ரோச் பண்றதை விட ஒரு மீடியம் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி கஸ்டமர் அப்ரோச் பண்றதை பிரைமரி பிசினஸா வச்சிருக்காங்க. அப்புறம் டயர் 2 டயர் 3 சிட்டில தன்னுடைய எக்ஸ்பான்ஷனை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது, இந்த கம்பெனி இவங்களா போய் ஒரு இடம் வாங்கி ஹோட்டல் கட்டி அதுல போய் இந்த பிசினஸ் பண்றதை விட இப்போ அந்த அவுட்லெட் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பிரான்ச்சைசி மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஹோட்டலை வாடகைக்கு எடுத்துப்பாங்க, இல்லைன்னா இவங்க போயிட்டு அவங்களுக்கு பிரான்ச்சைசி கொடுக்குறது. அந்த இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எப்படின்னா வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க, மொத்த பில்டிங் வாடகைக்கு எடுத்து அதுல இவங்களோட பிராண்டை ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஆனா இவங்களுக்கு கடன் இருக்கானா இருக்கு, அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, பயப்பட வேண்டாம். ஆனா கடன் இருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது இல்லையா. மார்க்கெட்ல இவங்களுக்கு காம்படிஷன் இருக்கான்னா கண்டிப்பா இன்னைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு காம்படிஷன் இல்லாம இருக்கிறதுல ஈஸியான பிசினஸ், யார்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் உடனே ஆரம்பிக்கிற ஒரு பிசினஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல் பிசினஸ். ஆனா அதுல பிரீமியமான பெட்டரான சர்வீஸ் கொடுக்கறதுல வச்சுதான் இந்த லெமன் ட்ரீ யூனிக்னஸ் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஆனா லாபம் நிச்சயமா இவங்களால என்ன பண்ண முடியும், அதிகமா வைக்க முடியாது. ஏன்னா பிரீமியம் இண்டஸ்ட்ரி வேற, இது மிட் வேரியன்ட்ங்கிறது வேற. இங்க உங்களுக்கு சடனா ஒரு 500 ரூபாய் ரேட் ஏத்தனா கூட மக்கள் இங்க வரமாட்டாங்க, அந்த பிரச்சனையும் இருக்கு. பட் எனிவே இதெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தாலும் ஓவரால் இந்த கம்பெனியோட ரெவென்யூ கவனிச்சுக்கோங்க. இந்த கம்பெனி கரண்ட் பி ரேஷியோ 35. ஓகேங்களா, இந்த கம்பெனியோட கரண்ட் பி ரேஷியோ 35. இயர் ஆன் இயர் சேல்ஸ் போன 3 வருஷத்துல 18% சிஏஜிஆர்ல குரோ ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம். போன 5 வருஷத்துல பார்க்கும்போது 40% வரைக்குமே growth பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 3 இயர்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். மேபி இந்த வருஷம் வார் ஓரளவுக்கு செட்டில் ஆச்சுன்னா கம்ஃபர்டபுளா போகுது. ரைட். இப்போ பிஜி பாருங்க 1.19% தான் இருக்கு. இதுதான் முக்கியமான ரீசன் நம்ம ஏன் இந்த பக்கம் கவனிக்கணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு நீங்க ஒரு கன்சிடரேஷன் பாருங்க, இன்னைக்கு மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. கன்சிடரேஷன் கண்டினியூஸா பண்ணணும். மந்த் ஆன் மந்த் பார்த்துட்டே வரணும். எப்பெல்லாம் ரேட்டு குறையுதோ அப்பெல்லாம் டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ண. ரெண்டாவது நம்ம பார்க்க போற கம்பெனி சாலட் ஹோட்டல்ஸ். 803 ரூபாய் ஷேர் பிரைஸ் இருக்கு. இது லாஸ்ட் 5 இயர்ல மட்டும் 350% குரோ ஆயிருக்கு. ஓவரா குரோ ஆயிட்டு 2024 எல்லாம் பாருங்க ஓவர் பீக் போய் அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. திருப்பி மார்ச் மாசத்துக்கு அப்புறம், அதாவது நான் சொல்ற 2025 மார்ச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே ஏறி இப்போ ஜனவரில இருந்து கீழ் நோக்கி நகர்ந்து ரீபவுண்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனியை உங்க போர்ட்ஃபோலியோ சேர்க்கலாமா வேணாமா நீங்க இன்னும் டீட்டெயிலா பாருங்க. நான் பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கம்பெனிக்கு முக்கியமா மெட்ரோ சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாவே வச்சாலும் பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது என்னன்னா டபுள் இன்கம் கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ஹோட்டல்ஸ் வைக்கிறது ஒரு பக்கம்னாலும் இதே பில்டிங்லயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மால்ஸ், ஷாப்பிங்க்கு தேவையான ஆஃபீஸ், அது மாதிரியான விஷயங்களும் இவங்க ரெண்டலுக்கு விடுறதுனால அந்த பிசினஸும் எங்களுக்கு வந்துட்டு ஸோ டபுள் இன்கமா இருக்கு. மூணாவது என்னன்னா இவங்க மேரியாட்டு, வெஸ்டர்ன் இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் குரூப்போட ஜாயின்ட் வெஞ்சர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரீமியம் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளையும் அச்சீவ் பண்ண முடியும். மீன் டைம் பிரீமியமான பிரைஸையுமே கோட் பண்ண முடியும். இந்த 3 விஷயமும் இந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ்ஸா நம்ம பார்க்குறோம். பட் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி இருக்கா அப்படின்னா இருக்கு. பட் பயப்படுற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்படி இல்லை.
அடுத்தது கார்பரேட் கம்பெனிஸ்லாம் தன்னுடைய எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வாடகைக்கு இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமாக கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 2 டயர் 3 சிட்டில இவங்களோட இதுவே இருக்காது. எல்லாமே வந்து இந்த மெட்ரோ மாதிரியான இடங்கள்லயே அதிகமாக குவிஞ்சிருக்கிறதுனால நாளைக்கு ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட்டட் பிசினஸ் வந்துட்டு இருக்கிற இடம் திடீர்னு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே சான்சஸ் தான். பட் இந்த நெகட்டிவே நீங்க பார்த்துட்டு இந்த மாதிரியான கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா நம்மன்னு பாருங்க. பி ரேஷியோ நீங்க 32 33 இருந்தாலும் கூட பிஇஜி கவனிச்சுன்னா 0.55 தான் இருக்கும். ஏன்னா சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸே உங்களுக்கு லாஸ்ட் 3 இயர்ல 35% க்ரோ ஆகிட்டே வருது. அடுத்தது புக் வேல்யூ 189 ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 0.84 இருக்கு பெர் ஷேருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோல சேர்க்கலாமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ரைட், நம்ம இப்போ மூணாவதா பார்க்க போகிறது உங்க எல்லாருமே நல்ல பரிச்சயமான முக்கியமான பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ் த இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ டாட்டாவுடைய ஒரு ஒன் ஆஃப் தி பிராண்ட் இது. இந்த பிராண்டுக்கு கீழே தான் இந்த ஜிஞ்சர், தாஜ் இதெல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே கூட இந்த இந்தியன் ஹோட்டல் பற்றி நான் டீட்டெயில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க முழுசா போய் பாருங்க. இப்போ என்னன்னா கன்சிடரேஷனுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 747 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஷேர் லாஸ்ட் 5 வருஷத்துல மட்டுமே 420% மேல க்ரோத் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 220% மேல க்ரோத் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இப்போ ரீபவுண்ட் எடுக்கிறது நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. இந்த கம்பெனி ஒரு லக்ஸரி கான்செப்ட் பிரீமியம் பிரைஸ்ல வராங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க சார்ஜஸ்ல நல்ல மார்ஜின் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மிலாம் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்டா தெரியுது. மூணாவது, இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கு. நாலாவது ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க இப்போ எல்லா கம்பெனி மாதிரி தான் இந்த மாதிரி சொந்தமா பில்டிங் வாங்கி இடம் வாங்கி அது மேல நம்ம போடுறதை விட நாம ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்டிங்கை அகாமடேட் பண்ணி அவங்களோட கான்ட்ராக்ட் பேசிப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற ஹோட்டலோட கான்ட்ராக்ட் பேசி எங்களோட பிராண்டை நீங்க இது பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா பிசினஸை மட்டும் இவங்க எடுத்துருவாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இன்னொருத்தர் தலையில கட்டிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்களுக்கான பிரச்சனை கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது. பட் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இது வந்து லக்ஸரி பிராண்டுங்கிறதுனால வெளிநாட்டு மக்கள் வர்றது குறைஞ்சதுன்னா மொத்தமா பாதிக்கப்படும். மற்ற ஹோட்டல்ஸாவது ஓரளவுக்கு உள்நாட்டு மக்களை வச்சு ஏதாவது உற்பத்திடலாம். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் ரொம்ப லக்ஸரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்ஸரி பீப்புள் போய் ஸ்டே பண்ணா மட்டுமே இது ப்ராஃபிட் எடுக்க முடியுமான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதர் கண்ட்ரில இருந்து வரக்கூடியவங்க, அந்த கார்பரேட் பீப்புள்ஸ், இந்த மாதிரியான மக்கள்லாம் வரதான் இவங்களுக்கு நல்ல பிசினஸ் இருக்குங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ எக்கனாமிக்கல் இந்த ஜியோ பொலிட்டிக் இஷ்யூலாம் வரும்போது இவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ சைக்கிளிக்கா இருக்கும். பட் லாங் ரன் ஒரு 10 வருஷம் நீங்க பிளான் பண்றீங்க ஒரு ஸ்டாக் அப்படின்னா நீங்க இதை பத்தில கவலையே பட தேவையில்லைங்கிறது தான் விஷயம். இந்த கம்பெனியுடைய கரண்ட் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகம். ஏன்னா ரைட்ல இப்போ டெப்ட் அந்த கம்பெனிகள்லாம் அதிகம் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அந்த கம்பெனியோட 30-35 இருக்கிறதுல ஆச்சரியப்படுது. இது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாத கொடுக்கக்கூடிய இடத்துல இதோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.2 தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு ஆப்வியஸா அதிகமா இருக்கும். இன்னொரு ரீசன் சொல்றேன், இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் க்ரோத் அதுவுமே வந்து பெட்டரா வளர்ந்துட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த வருஷம் லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் க்ரோத் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. ஏன் டல்லா இருக்கு? த ரீசன் பிஹைண்ட் இஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த 3 ஸ்டாக், அதாவது நான் என்ன சொல்ல லெமன் ட்ரீ சொல்லியிருக்கேன், அடுத்தது சாலட் ஹோட்டல் சொல்லியிருக்கேன், அப்புறம் இந்தியன் ஹோட்டல். இப்போ நான் 3 கம்பெனி கொடுத்துருக்கிறதுல இருந்து உங்களுக்கு எது சரி எது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட்டை புரிஞ்சுப்பாங்க. ஓகே இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா முடிவெடுக்கிறது கூட உங்களுடைய கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? எனிவே நம்மளுடைய கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் ஃப்ரைடே நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்கலாம் இந்த இண்டக்ஷனில் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இண்டக்ஷன் முடிச்சவங்கலாம் என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் இண்டக்ஷன் கம்ப்ளீட்டட் இல்லை ட்ரைனிங் கம்ப்ளீட்டட்னு போடுங்க. நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுங்க, அது போட்டு வைங்க. அடுத்தது இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ், இன்னும் கம்யூனிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போ அப்படியே தான் இருக்குது விண்டோ, இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே நான் சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. இனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.